सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। உபதேச உந்தியாரில் ஸ்லோகம் 8 முதல்ல ஸ்லோகம் படிச்சுட்டு அது பிறகு விளக்கம். அந்நிய பாவத்தின் அவநகமாகும் அனன்ய பாவமே உந்தி பெற, அனைத்தினும் உத்தமம் உந்தி பெற. அந்நிய பாவத்தின் அவநகமாகும் அந்நிய பாவமே உந்தி பெற, அனைத்தினும் உத்தமம் உந்தி பெற. உபதேச உந்தியார் அந்த சாரத்தில் என்ன வருது? ஹரிவராசனம் ராகத்தில் பேத பாவனாத் சோஹமித்யசௌ பாவனா பிதா பாவனீமதா. பேத பாவனாத் சோஹமித்யசௌ பாவனா பிதா பாவனாமிதா. பொருள் என்னன்னா, தியானிக்கப்படும் கடவுள் வேறு, தியானிக்கின்றவனாகிய நான் வேறு என்று கருதாத பேதமற்ற பாவனையினால் மட்டுமே உள்ளத்தில் தியானத்தின் உண்மையான இயல்பு மலருகின்றது. இத்தகைய இரண்டற்ற பேத பாவமற்ற நிலையே அந்நிய பாவமற்ற நிலை எனப்படுகின்றது. ஆகையால் அந்நிய பாவமற்ற பாவனையே யாவற்றிலும் உயர்ந்ததாகும். அனன்ய பாவம், அந்நிய பாவம், அனன்ய பாவம்னு ரெண்டு பாவம் பற்றி சொல்ற. பாவம்னா பாவனை, நம்ம பாவிக்கிறோம். இப்போ நம்ம பூஜை புனஸ்காரம் ஜபம் தியானம் எல்லாம் பண்றோம். இந்த பூஜை பண்றதுலையும் ஜபம் பண்றதுலையும் சாதனை பண்றதுலையும் நம்ம ரொம்ப முக்கியத்துவமாக கொடுக்கறது யாருக்கு, எதற்கு ரொம்ப முக்கியத்துவமாக கொடுக்குறோம்? எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் என்ன சொல்ல வர்றாங்க? எதை செய்தா பிரச்சனைலாம் போயிடும்னு சொல்ல வர்றாங்க? தியானம். அதுக்கு ஏகப்பட்ட ஆர்கனைசேஷனும் வந்திருக்கு. ஒரு பக்கம் ஈசா மையம், அவங்களும் தியானம் சொல்றா. வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தியானம் சொல்றா. இன்னொன்று இருக்கு, அதீதமாக பார்த்து டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் அப்படின்னு மெடிடேஷனை பற்றி சொல்றா. இப்படி ஆர்ட் ஆஃப் லிவிங் பிரமாணமா படுத்துறது எதை? தியானத்தை. ரமண மகர்ஷி தியானத்தை டம்மியாக்கிட்டார். ஆச்சரியமா இருக்கா? தியானம்ங்கிறது என்னன்னா திருஷ்யம்ட்டார். இந்த சுலகம் அதைத்தான் சொல்லுது. தியானம் பண்ணணும்னா என்ன வேணும்? உங்களுக்கு ஒரு பொருள் வேணும். அந்த பொருள் நீங்களா அந்நியமா? உங்களுக்கு அந்நியம். தியானம் பண்ணணும் ஒரு பொருள், அது எதால பண்ணுவீங்க? மனதால பண்ணுவீங்க. மனம் தியானம் பண்ணா எண்ணத்தால தான் செய்ய முடியுது. இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரமணர் எப்படி இருக்காருன்னா, சின்ன குழந்தைய கையை பிடிச்சிட்டு வா, நான் போற வழியில் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு போனோமா நம்மளை கூட்டி போறார். அவர் சொல்றார், தியானம் பண்ணணும்னா ஒரு பொருளை எடுத்துக்கிற, அந்த பொருள் நீ அல்ல, நீ தியானிக்கின்ற ஆளு. தியானம் பண்ற பொருள் இது இன்னொன்னு. அப்ப அந்த பொருள் என்னவா இருக்கு? அந்நியம்ன்றார். அந்நியம் தானே. அப்ப அந்நிய பாவனை. அது அந்நிய பாவனை இல்லாம சொந்த பாவனையிலே நீ இருக்கணும். ஏதாவது ஒரு பாவனையில இருக்கணும். அது அந்நிய பாவனையில சொந்தமாக்கிக்க கூடாது. நான் இன்னாரா இருக்கிறேன்றதை விட நான் இருக்கிறேங்கிறது நல்லதா, இன்னாரா இருக்கேங்கிறது நல்லதா? நான் இன்னாரா இருக்கிறேன்னு சொல்றது என்னன்னா, ஒரு டிராமாவில் ஒரு வேஷம் போட்டவ மாதிரி. நான் இப்ப கட்டபொம்மனா இருக்கேன், நான் இப்ப ராஜாவா இருக்கேன், நான் இப்ப ராஜராஜ சோழனா இருக்கேன், நான் சேவகனா இருக்கேன் அப்படிங்கிறது வேறவனா இருக்கான்.
அது அந்நியமா இருக்கக்கூடியத பாவனை பண்ணி அதுவா நான் இருக்கேங்கிறான். இது சரியா அப்படின்னா அது சரியில்லை. நீயா இருக்கணும், தான் தானா இருக்கணும். அதுக்கு என்னன்னு பேரு அந்நிய பாவனை கிடையாது, அனன்ய பாவனை, அந்நியம் இல்லாத பாவனையா. ஆக தியானம்னா நிச்சயமா அந்நிய பாவனை வந்தே ஆகும். நீ தியானம் பண்ணி என்ன பண்ண போற, நம்முடைய லட்சியம் என்ன? அப்ப யாருன்னு தெரிஞ்சு விடுறதுக்கு இன்னொரு பொருளை ஏன் சார்ந்து நிக்கிறா? இன்னும் ஒரு அழகு பாருங்க, இன்னொரு பொருளை சார்ந்து நிற்க முடியாது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா பேசவே கூடாது. பேசினீங்கன்னா முடிஞ்சது, அந்நியம்தான். பேச்சினால கரஸ்பாண்டன்ஸ் யார்கிட்ட யாரோ ஒருத்த, அப்போ அது அந்நியம்தான், அனன்யம்னா. அதனால்தான் பகவான் சொன்னார், நீ பகவான் ஆகணும்னா நீ பகவானாவே நீ உன்னை நினைச்சுக்கோன்னார். அதனால அவர் சொன்னார், உன்னை நான் காப்பாற்ற எல்லாம் செய்கிறேன், வேற பொருளெல்லாம் விட்டுடு, என்னை மட்டுமே நினைனார். தன்னை நினைன்னு சொல்றது எதுக்காகனா, தான் யாரு, தான் எங்க இருக்காரு, மணிகனா இவ அப்படின்னா இல்ல. அப்படின்னா இந்த இதுக்குள்ள இருக்கிறது ஆண்டவன் எங்க இருக்காரு, நூலா இருக்காரு. மணிகள் எல்லாம் என்ன, திருஷ்யங்கள். உள்ள இருக்கிற நூல் தான் அவரு. அது மாதிரி நான் இருக்கேன். அதனால நீ என்ன நினைச்சேன்னா நீ யாரும் நினைச்ச மாதிரி, ஒன்னவே நீ நினைச்ச மாதிரி. அதனால்தான் அவரே சொன்னாரு அனன்ய பாவம்னார். ஒரு சுலோகம் இருக்கா, என்ன சுலோகம்? நான் உன்னை காப்பாற்றுவேன், அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே நித்யாபியுக்தானா யோகக்ஷேமம் அகாமியகம். அப்ப அனன்யா சிந்தனை அனன்யமா இருக்கணும், அந்நிய பாவனையே வரக்கூடாது. அந்நிய பாவனை இல்லாமல் இருக்கணும்னா அதுதான் நீ இருக்கணும். அப்படி ஒன்னாதான் நினைக்கணும். அப்போ ஒன்னைய நீ இழந்துடணும், அகந்தையை இழந்துட்டு அகந்தை இருக்கிற இடத்துல உண்மையான ஆளியாக அவனை போடணும். அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. உள்முக தியானம் வெளிமுக தியானம் ரெண்டும் இருக்கு. 7வது சுலோகத்தில் நம்ம படித்தது என்னன்னா, பூஜை புனஸ்காரம் மனம் இதெல்லாம் வச்சு ஜப தியானம் பண்ணிட்டு மெல்ல உள்ள போய் தியானம் பண்ணுன்னு சொன்னார். முதல்ல வெளியில ஆரம்பிச்சாரா தியானங்கள்ல, வெளியில பூஜை புனஸ்காரம் பண்ணி சரீரத்தால உடல் வாக்கு மனம் இதால ஆரம்பிச்சாரு. அப்ப அங்க சொன்னாரு உள்முக தியானம் தான் உயர்ந்தது உத்தமமானது. அப்போ வெளியில இருக்கிற பூஜை புனஸ்காரம் ஸ்தோத்திரம் சொல்றது, ராமன் நாமங்கள் சொல்றது, இதெல்லாம் வெளியில ஜபம்ட்டாரு. அதை விட சிறந்தது இப்ப சொல்ல போறாரு. அது என்னடானா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. போன தடவை சொன்னேன், இதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. தியானிக்கின்ற நான் வேறு இல்லையா, தியானிக்கின்ற நான் வேறு, தியானிக்கப்படுகின்ற பொருள் வேறுன்னு 2 விதமா பேதம் இருக்கு. பிரம்மன் பேதத்துல இருக்கிறது அல்ல, பேதமற்ற பாவனை அது. இன்னொன்னு பாவனைங்கிறதே இருக்கக்கூடாதுங்கிறது. பாவிக்கணும்னா எதை நீங்க பாவிக்கிறீங்களோ அதை நீங்க என்ன ஆக போறீங்க. இப்போ நாமளே சிந்தனை பண்ணி பார்ப்போம். நான் இருக்கேன், நான் எதை போய் பாவிக்கணும், நான் என்னையெல்லாம் பாவிக்கணும். அந்த என்னவே நான் பாவிக்க முடியுமா? நான் இருக்கேன்னாலே போதுமே. இதை நம்ம யாருமே உணரல. பூஜை செய்கிறப்பவும் கர்மங்கள் செய்கின்ற பொழுதும் நம்ம எதை கவனிக்காம விட்டுருக்கோம் சொல்லுங்க? எதை கவனிக்கல? எல்லாம் நாம தான் செய்கிறோம். ஆனா நாம செய்யறத எல்லாம் கவனிப்போம், ஒண்ணு கவனிக்காம விட்டோம். அதான். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, ஏன் கவனிக்காம இருக்கீங்க? சொன்ன உடனே கேள்விக்கு பதில் வந்தது, மார்க்கு தான் போட முடியும். மார்க் போட்டு சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிறதா? நம்ம கவனிக்கலன்னு தெரிஞ்ச பின்ன கவனிக்கணும்ல. அப்போ இதைத்தான் சொல்ல வராது. இப்போ என்ன சொல்றாரு, நான் வேறு தியானிக்கப்படுகின்ற கடவுள் வேறு என்ற பேத பாவனை இல்லாம தியானிக்கணும். நாம இப்ப நம்ம கதைக்கு வரலாமா? நம்ம கதைங்கிறது எது? ஹாலும் ரூமும் பெஸ்ட். இதுதான் பெரிய ஹாலுங்கிறது எது? பிரம்மன். அதாவது தி இட்டர்னிட்டி, தி ஆல்மைட்டி. அது எங்கும் இருக்கிற ஆல் பெர்வேடிங்.
ஆம்னிசென்ஸ்னு சொல்லலாம். அதுக்குள்ள ஒரு சின்ன பகுதி ஆயிடுச்சு. அது என்ன? ரூம். தட் இஸ் ஆன்மா. இப்போ இங்க பூஜை பண்றது, ஜபம் பண்றது, தியானம் பண்றது எல்லாம் ஹாலா ஆன்மாவா? ஆன்மாதான். ஹால் இருந்தா தியானம் பண்ணுமா? பண்ணாது. இந்த ஆன்மா இப்ப தியானம் பண்றப்போ எதை நினைச்சு தியானம் பண்ணுது? வெளியில ஜீவத்துவத்தை பகிர் மூலமா தான் தியானம் பண்ணுது. எது வேணாலும் அதை பிரவர்த்திக்குது. பிரவர்த்தினா பின்னால் போகுது. தியானிக்கப்படும் பொருள் ஹால், அதுதான் இருக்கணும். தியானிப்பவர் ரூம். இதுல என்ன பேதம் இருக்கும்? நான் யாருன்னா நான் தான் அந்த ஹாலு. அதுல பாவனை பண்றதெல்லாம் கிடையாது. நான் நானா இருக்கேன். இது யாருன்னு கேட்டா அந்த ஹால் தான். அதுதான் நான் சொல்றப்போ இங்க நான் பாவிக்கணும்னு. எத்து பாவம் அது இனிமே பாவிச்சு அது ஆகாசமா மாறி இல்லாட்டி அது ஹாலா மாற போகுதா? நீ மாறினா பாவிச்சான்னா பாவிக்காம இருந்தா நீ யாரு? ரூம்ங்கிறது யாரு? அது தெரிஞ்சிச்சுன்னா அவன் கம்முன்னு இருந்துருக்கும். அப்ப இந்த பேதமே இல்லாம அவன் தியானம் பண்றதுக்கு ஒரு பொருளே இல்லைங்க. ஏன் பொருளா இருக்கணும்னா அது யாரா இருக்கும்? தன்னைத்தானா இருக்கும். தன்னைத்தானே யாரும் தியானம் பண்ணுவாங்களா? தியானம் பண்ணிட்டாருன்னா தியானம் பண்ற ஒருத்தன் தன்னை தியானம் பண்றது பொருளா மாறி பொருளா இருக்கக்கூடாது. இது ரமணர் எப்படி நம்ம கூட்டி போறாருன்னா, முதல்ல பூஜை பண்ண வச்சார், அப்புறம் ஜபம் பண்ண வச்சார். ஜபத்துல 3 ரகம். வெளியில சொல்லி பண்ணு, நாக்கால சொல்லி பண்ணு, அசையான மனசால சொல்லி பண்ணு அப்படின்னு உள்ள கொண்டு போய் இப்ப தியானம் பண்ற பொருளாக அந்த நாதத்தை நினை, அந்த சப்தத்தை மட்டும் நாம ரூபத்தை நினைக்காத அப்படின்னு உள்ள கூட்டி போய் கணங்களை எங்க கொண்டு போயிட்டாரு? தியானம்ங்கிறது இல்லடா, நீயாவே இருக்கிறத பாரு அப்படின்னு கூட்டி போறார். இது எப்படி தெரியுமா? சடங்குகள்னு இந்த சம்பிரதாயத்துல நிறைய இருக்கு. கல்யாணம் காட்சி செய்யறப்போ அதுல ஒரு சடங்கு ஒண்ணு இருக்கு, அருந்ததி நியாயம்னு. இப்ப செய்யறாங்களோ இல்லையே தெரியல. அம்மியை மிதிக்கிறதுக்கு அம்மியே இல்லை, யாரை போய் மிதிக்கிறது? அருந்ததி நியாயம்னு சொல்லி கொடுத்தா. அம்மியை மிதிச்சு அங்க பாருன்னா அருந்ததி எங்க இருக்கும்? வானத்துல. கையை காட்டணும்னா பார்த்துருவாங்களா? அது எப்படி இருக்கும்னா சின்னதா இருக்கும். கொஞ்சம் மினுக்குன்னு திடீர்னு காணாம போயிடும். சின்ன கொஞ்சம் எரியும் காணாம போயிடும். அதை சுட்டி காட்டி இது பாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வைக்கிறா. அது தெரியலையேன்றா. அப்ப எப்படி பார்க்க வைக்கிறது? எப்படி பார்க்க வைக்கிறது? எப்படி பார்க்க வச்சாங்க? அப்ப யாரும் அம்மி மிதிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி பார்க்க வச்சாங்கன்னா, நிலா தெரியுதா? ஆமா தெரியுது. என்ன பெருசா இருக்கு. நிலா பக்கத்துல பாரு 3 நட்சத்திரம் தொடர்ந்து வரிசையா உக்காந்துட்டு மினுக்குதா? ஆமா. அதுல இருந்து வலது பக்கம் போ, ஒரு கூட்டமே இருக்கு பாரு, நட்சத்திர கூட்டம். ஆமா இருக்குது. அங்கிருந்து ஒரு ஜானுக்கு பாரு, ஒரு 2-3 மட்டும் தெரியுதா? அதெல்லாம் விட்டாச்சு இப்போ. தெரியுது அப்படின்னா அது பக்கத்துல ஒண்ணு வந்தும் போயிட்டு ஒண்ணு இருக்குதா? அதுதான் அருந்ததி அப்படின்னு. இப்போ திடீர்னு அதை காட்டினா யாருக்கு தெரியும்? எங்கிருந்து ஆரம்பிச்சாரு? பெரிய இடத்துல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை ஃபாலோ பண்ணணும். அடுத்துன்னு ஃபாலோ பண்றப்ப அது தெரியலையேன்றா அது தெரிய வரைக்கும் ஃபாலோ பண்ணணும், வேற வழி இல்லை. அது பார்த்து அருந்ததியை பார்த்தோன்னு ரியலைஸ். இதுதான் அருந்ததி நியாயம்ங்கிறது பெருசு. அதனாலதான் நாம செய்யற பூஜையும் எதுக்காக பூஜை செய்யறோம்? அவனுக்கு ஏதோ புஷ்பங்கள் வாங்கி போடணும், அதுதான் பூஜை செய்யறோம். அப்படின்னா தப்பு. ஒவ்வொரு பூவுக்கும் விலை இருக்கு. நீங்க சொல்ற ஒவ்வொரு பூவும் அது தந்த வேலை செஞ்சு உங்களுக்கு பலன் தரணும். அது எதுவாக இருக்கணும்? பலன் உங்களை நினைவுபடுத்தணும். ஒண்ணுமில்ல, மரத்துல ஒருத்தர் உக்காந்துருக்கு, அது வில்வ மரம்னு அவனுக்கே தெரியாது. மரத்தடி கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குது, அதுவும் சிவலிங்கம்னு அவனுக்கும் தெரியாது. எதுக்கோ பயந்துட்டு மரத்துல போய் உக்காந்துருக்கான். நைட்டு எப்படியாவது காலம் கழிக்கணும், தூக்கம் வரலன்னா என்ன பண்றது? நம்ம கை சும்மா இருக்காது. ஒரு ஆளு புதுசா ஒரு கோரை பாய் வாங்கினார். கோரை பாய் வாங்கி இந்த ஹாலில் பரப்பி போட்டு எல்லா மக்களையும் உட்கார வச்சு செய்யணும்னா, ஆனா என்ன பண்ணாரு? கோரை பாயில எல்லாம் நீண்டு கிடக்குது.
சரி, ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, சரி தம்பி, இந்த பாயெல்லாம் அந்த கோடை நீண்டிருக்கா, எல்லாம் கட் பண்ணி எடுனார். இந்த வேலைக்காரன் சொன்னான், ஏன் முதலாளி இதெல்லாம் கஷ்டப்படுறீங்க, ஒன்றும் வேணுங்க, அப்படியே விரிப்போங்க. டே, அவங்களுக்கு குத்தும் இல்லை, நீங்கள் விரிச்சு அப்புறம் எடுத்து பாருங்க, ஒரு கோடை இந்த பிசுனு இருக்காதுன்னா. எப்படி அவனுக்கு தெரியுது? உக்காந்தவெல்லாம் என்ன பண்ணுவான் தெரியுமா? இப்படியே தடவை அவனை நீட்டிட்டு அதை பிடிச்சி கிள்ளிடுவான். நம்ம கை அந்த வேலை தான் செய்யும். அது மாதிரி விஷயம் சும்மா இருக்க முடியாது. அது மாதிரி என்ன, அது சும்மா உட்கார முடியாதாங்க. இரவு முழுவதும் காலம் கழிக்கணும். ஒரு விதத்தை படித்தான் பார்த்தான், சும்மா படிக்கிறது போடுறது, படிச்சு டப்புறம் போட்டால் முடிஞ்சுன்னு சீக்கிரம். ஆனால் ஒரு இதை எடுக்கணும், கொஞ்ச நேரம் பார்க்கணும், தடவணும், அப்புறம் போடணும். வீட்டில் விருந்தாளிகள் வருவாங்க. அந்த காலத்தில் விருந்தாளிகள் வந்தால் முதல்ல உபச்சாரம் என்ன தெரியுமா? இப்போ யாரும் வெத்தலை பார்க்க கொடுக்கறது இல்லை. வெத்தலை பார்க்க தான் முதல் உபச்சாரம். வெத்தலை இருக்கும், கலர் கலராக சுண்ணாம்பு இருக்கும். அப்படி இல்லை, முதல்ல கூட கொடுப்பாங்க. முதல்ல வெத்தலை போட்டு அப்புறம் வாய்க்கு ஒப்பழிச்சிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப எல்லாம் முடிஞ்ச அப்படின்னா தாம்பழம் போடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ அந்த தட்டில் என்னென்ன இருக்கும்? பாக்கு இருக்கும், சுண்ணாம்பு இருக்கும், வெத்தலை இருக்கும், புகையிலையும் வச்சுருப்பாங்க ஒரு வாய் போடுறதுக்கு. அப்படி கூட்டம் கூடிடுச்சு, சமையல் ஆகிட்டு இருக்கும். இவங்க வெத்தலை சாப்பிடுவாங்க. எவ்வளோ நேரம் ஒரு வெத்தலை, 2-3 வெத்தலை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? நாங்கள் சாப்பிட்றது கிடையாது, எங்களுக்கு தெரியாது. 5 நிமிஷம் 10 நிமிஷம். அவங்க அரை மணி நேரம் சாப்பிடுவோம், 1 மணி நேரம் கூட ஆகும். ஏன்னா அந்த செய்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? பேசிட்டே ஒரு வெத்தலை எடுப்பான், அப்புறம் அப்படியே அதை தடவுறது 1 நிமிஷம் 2 நிமிஷம். அப்படியே பேசிட்டே இந்த முன்னாள் எல்லாம் கிள்ளி அப்படி தூக்கி போட்டு திரும்பி பார்த்துட்டு இதை கிள்ளி அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுருப்பான். அப்புறம் கதையை பேசிட்டு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு சுண்ணாம்பாயிட்டு இருப்பான். அப்படியே தடவுவான். பாருங்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. இது தடவி ரெடி ஆயிடுச்சு, அப்படியே மடிப்பான். மடிக்கிறதுக்கு முன்னால் அந்த பாக்கு இருக்கு பாருங்க, திரும்பி வச்சிருப்பாங்க, அது இதுக்குள்ளே போடுவான். போட்டுட்டு மடித்து வச்சிருவான். மடிச்சுட்டு இப்போ வாயில் போட்டுக்க வேண்டியது தானே. கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் வாயில் போவான். திரும்பி பேசுறதுக்கு எடுத்து வச்சுட்டு போட மாட்டான். அப்புறம் திரும்பவும் பேசி போடுவான். அதான் நின்றுட்டே பேசுவான், துப்ப மாட்டான். பேசுகிறப்ப என்ன இப்போ வாய் நின்று தான் பேசுவான். முன்னாள் குஞ்சு பேசுனா வேற மாதிரி ஆகிடும். பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் வார அவனு போயிட்டு வர்றதுக்குள்ள இங்கே 3/4 ஹவர் போச்சு. அங்கே சமையலும் ஆயிடுச்சு. அப்புறம் வாய்க்கை போச்சுட்டு போயிடும். இந்த வெத்தலை போடுறதுல இவ்வளவு வேலை ஏன் பண்ணுறாங்க? காலம் போகணும்ல. அது மாதிரி தான் அந்த பக்தர் போட்டார். தனக்கே தெரியல அது சிவலிங்கத்துக்கு மேலே நான் போட்ட அர்ச்சனை அப்படின்னு. சிவசிவான்னு கூட சொல்ல வேண்டியதில்லை, போட்டாலே போதும், அவனுக்கு அந்த பலன் முழுவதும் கிடைக்குது. அந்த நாள் இந்த மாதம் வர சிவராத்திரி மாதிரி ஒரு சிவராத்திரி. இப்படி ஒரு அதிர்ஷ்டம் சேருது, அமையுது பாருங்க. இது வெளியில் நடக்கிற பூஜை, அது பலன் தந்துது. நாமளும் வெளியில் செய்கிற பூஜைகளை பலன் தரணும்னா என்னைக்குமே பூஜை பண்ணிட்டே இருந்துடக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் வெளி பூஜை நீச்சே மானசிக பூஜை பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நம்ம சரீரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர், அகிம்சை, கோபம், தாபம், இதெல்லாம் ஒரு புஷ்பங்கள் மாதிரி நான் எழுதி கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு காப்பி இருக்கும், படிச்சுவான். அகிம்சா பரமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரக, அப்படியெல்லாம் வருது. அதெல்லாம் புஷ்பமாக ஆக்கி நீங்கள் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணால் உங்களுக்கு என்ன லாபம்? உங்ககிட்ட இருக்கக்கூடிய அகந்தை காணாமல் போயிடும். யாரை தியானிப்பீங்க? இப்போன்னா உங்களை நீங்களே தியானித்து நீங்களாகவே உட்காந்துருவீங்க. அதான் பூஜை, ஜபம், தியானம் என்று உடல் வாக்கு மூலமாக, வாக்கு மனம் மூலமாக வழிபட்ட நாம் படிப்படியாக உள்முகமாக வந்த பின் இந்த பாதையில் உண்மை நிலையை தொட்டு காட்டுறாரு. இப்படி உள்முகமாக வந்தப்போ என்ன பாவனை வருது? இப்போ சோகம். சோகம்னா என்ன? ரொம்ப கவலையா? அந்த சோகம் அல்ல. சக அகம். ச அப்படின்னா அவன், அகம் அப்படின்னா நான்.
அவன் நான் அப்படிங்கிறார், சோகம் அப்படிங்கிறார். அப்போ நான் தான் அவன் அது இதுங்கிறதெல்லாம் போய் நான் தான் அவங்கிற பாவனை வந்துடுது. வெளியில இருக்கிற பொருள் போய் தியானத்தின் பொருள் போய் தன்னை தானே நினைக்க ஆரம்பிச்சதான். இதுக்கு பேர் அனன்ய பாவம். அந்நிய பாவம் கிடையாது, தன்னைத்தானே நினைக்கிறப்ப அனன்ய பாவம். அது வெளிமுகமாக சென்ற வழிபாடு நாட்டத்தை தன்னை நோக்கி திருப்புறதுக்கே இந்த பூஜை புனஸ்காரம். வெளியிலேயே பூஜை பண்றதை விட்டு தன்னை நோக்கி திருப்பணும். தன்னை யார? ரூம ஆன்மாவை திருப்பி விடுறாரு பகவான். இந்த மாதிரி தியானிக்கப்பட்ட அவனாகிய கடவுள் இருக்காரு, தன்னால் இதுவரை கவனிக்கப்படாத நான். நம்ம கவனிக்கல, நாம வழிபாடும் பண்ணோம், ஆனால் நான் செய்யறது முன்னாலேயே கவனிக்கப்படாம போயிடுச்சு என்ற தன்மை உணர்வு. ஒன்றும் இல்லைங்க, நீங்க தமிழ்ல இலக்கணம் படிச்சிருப்பீங்க. இந்த இலக்கணத்துல ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? தன்மை, முன்னிலை, படர்க்கை. நாம வழிபடுவது, தியானம் பண்றது, ஜபம் பண்றது எல்லாம் இந்த மூணுல எதுங்க? படர்க்கை. அப்புறம் முன்னிலை. ஐயா எல்லாம் நீதான ஐயா அப்படின்னு முன்னிலைப்படுத்தி சொல்லுவோம். பகவான் படத்துக்கிட்ட போய் சிலைகிட்ட போய் பேசுறப்போ அது இல்லைன்னா அவன்னு சொல்லுவோம். எல்லாம் அவன் பண்றான், ஏன்னா அங்க இல்லையா அவன்னு சொல்றோம். தன்மை எங்க போச்சு? இந்த ஃபர்ஸ்ட் பர்சனே வரலையே பூஜை புனஸ்காரத்துல. இங்க கொண்டு வராள். படற்கையை விட்டுட்டோ இல்ல முன்னிலையை விட்டுட்டே இருப்போம். படற்கை கண்ணுக்கு தெரியாத இறைவன். முன்னிலை யாரு? யாரு? அதனால நான் வந்ததும் பரமார்த்த சிஷ்யர்கள்னு சொன்னேன். முன்னிலையில் இருக்கிறது யாருன்னா குரு. அவர் தான் முன்னாடி இருக்காரு, நமக்கு உபதேசம் பண்ணி எப்படி எப்படி நடக்கணும் கொள்றதுன்னு. எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவான் எல்லாம் நீயே, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீயே. இப்படி சொல்றதுக்கு படற்கை கிடையாது. முன்னிலையில் இருக்கிறதுனால அப்படி சொல்ல முடியுது. நீதான் எனக்கு சொல்லி கொடுத்த, எல்லாம் நீதான் அப்படிங்கிறப்ப இங்க நான் போயிடுச்சு. அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா படற்கையை விட சொல்லி கொடுத்தார். அப்ப எல்லாம் நீ சொல்றதுக்கு காரணம் இவன் தன்னை உணர்றதுக்கு அவர் சொல்ற வழி. அந்த வழி என்ன? தன்மைப்படுத்துறது. நீ யாரை வழிபட்டு இருக்கிறியோ, யாரை தியான பொருளா எடுத்திருக்கிறியோ அது வேற யாரும் இல்லை. யாரு? நீதான். அன்னை போல அருள் மிகுத்து மண்ணும் ஞானம் வரதுன்னு என்னையே எனக்கு அளித்த நின்ன யானம் பணிவன். என்னையே எனக்கு அளித்தன்னா அவங்க அதுதான் செய்வாங்க. நீ சும்மா இந்த உலகத்துல சுத்தி சுத்தி யாரோ யாரோன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் தேடாத. இங்க பாரு, நம்ம பெரும்பாலும் அப்படிதான் தேடிட்டு இருக்கிறோம். ஒண்ணுமில்ல, ஒரு ஆசாரி கூட ஒரு பெஞ்சில மறந்து தேடிட்டே இருப்பாரு 1/2 மணி நேரம். பெஞ்சில் எங்க இருக்கும்? ஏங்க அவர் தானே காலையில வச்சாரு, ஏன் இப்ப தெரியல? அது அவர் பண்ற தப்பு. ஏன்னா பத்திரமா இருக்கட்டும்னு காதுல வைப்போம், அது ரொம்ப பத்திரமாயிடும். நாமளும் கூட சில பொருள் பத்திரமா இருக்கட்டும்னு வைப்போம், யாராவது எடுத்துடக்கூடாது அப்படின்னு. நாமளே அதை மறந்துடுவோம். இன்னைக்கு அப்படிதான் ஆச்சு. பீரோ சாவியில மளிகை சாமான் எடுத்து கொடுக்கறதுக்கு எப்பவுமே நான் தான் இருப்பேன். என்ன ஆயிடுச்சு, பீரோ சாவி சும்மா அனாவசியம் தான் எல்லாரும் வந்து எடுக்கிறாங்கன்ட்டு நான் ஒரு இடத்துல இங்கே இருக்கட்டும்னு நினைச்சேன். அப்போ மனசாச்சேன் இது இங்கே இருக்கு, மறந்துடக்கூடாதுன்னு. ஆனால் மறந்து நான் தேடிட்டு அனுபவம் கடைசி வரைக்கும் கிடைக்கல. என்னடா இது, எனக்கே மறந்து போச்சு, எங்கே வச்சேன்னு தெரியலன்னு. எப்படி கண்டுபிடிச்சாங்க கடைசியில்? உள்முக தியானம் தான். போய் உக்காந்தேன், சும்மா சேர வேணாம்னு உட்காந்து. கதவுல இருந்தது, சாவி எடுத்தது. அவன் அறிவேண்டேன், சாவி எடுத்தேன், எங்கெங்க வைக்கலாம்னு யோசனை பண்ணேன். அப்படியே போயிட்டே இருந்தான். கடை இங்கே இருக்கட்டும்னு அங்கே போய் பார்ப்போம்னா அங்கே இருக்கு. எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்னா திரும்ப ரிவிஷன் பண்றோம். இப்படிதான் எல்லா வேலையும் நம்ம செய்யறோம். பூஜை புனஸ்காரமும் செய்யறோம், கர்மங்களும் செய்யறோம். செய்யற இந்த ஆள் யாருன்னு நம்ம கவனிக்காம விட்டுடுறோம். அந்த தன்மையை மறந்துடுறோம்.
முன்னிலையும் படற்கையும் தான் நமக்கு எப்பவுமே வரும். இதைத்தான் சோகம் பாவனை என்னதே நான் நினைக்கிறது கற்றுக் கொடுக்கிறாரு ரமணர். வெளிமுகமாக சென்ற வழிபாடு அந்த நாட்டத்தை தன்னை நோக்கி, ஆன்மாவை நோக்கி திருப்பி விடுறார். தியானிக்கப்பட்ட அவனாகிய இறைவன் தன்னால் இதுவரை கவனிக்கப்படாத நான் என்ற தன்மை, செல்ஃப், அந்த நான் என்ற தன்மை தான் அந்த ரூமு. அது அந்த உணர்வு முதல்ல வரணும். அப்ப வந்தா அது மேல ஏற்றப்பட்டது இல்லை ஜீவன், பேரு, ஸ்டோர் ரூமு, பூஜா ரூமு, அப்புறம் அது சம்பந்தப்பட்ட கேரக்டரு, அதுவெல்லாம் காணாமல் போயிடும். இந்த நான் என்ற உணர்வு வந்துச்சுன்னா அது மட்டுமே இருக்கு. அதான் தன்மைன்னு சொல்றேன். எல்லாத்தையும் எல்லா விருத்திகளும் பிற விருத்திகளை எடுத்துட்டீங்கன்னா அது மட்டுமாகவே இருக்கும். அவனுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் அவன் தியானம் பண்ணுறதா இருந்தால் யாரை பண்ணுவான்னு தன்னை தான் பண்ணுவான். தான் யாருன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும். இந்த தான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் பண்ற வேலை என்னன்னா, ராமகிருஷ்ணன் சொன்னது, இந்த ஆன்மா என்கின்ற அந்த ரூமானது உப்பால செய்யப்பட்ட பொம்மை மாதிரி. நான் யாரு அப்படின்னு பார்த்தப்போ அந்த ஹால் தான். அப்போ அந்த ஹாலுக்குள்ள போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு அது அந்த ஹாலுக்குள்ள போகலாம். அதாவது ஹால் என்பது ஒரு கடல் மாதிரி, உப்பு பொம்மை ஒரு ஜீவன் மாதிரி. பொங்கு பல சமயம் என்னும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்கு கரை காணாத கடலை. யார? அந்த பிரம்மனை. கங்கு கரை காணாத கடல் அப்படின்னா ஆம்னி பிரசன்ஸ், எல்லா இடத்துலையும் இருக்காரு. கரையே இல்லை, எல்லா இடத்துலையும் அவரே தான் இருக்கார். அப்படி இருக்கிறப்ப அந்த தன்மை மட்டும்தான் இருக்கும். அந்த தன்மையான இவன் மட்டும் உப்பு பொம்மையா இருந்துட்டு வெளிநாட்டத்துல போயிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தான். இப்போ வெளியில எல்லாத்தையும் விட்டுட்டான், பிறவிச்சு வேணாம்னு. இப்போ உள்ள போறதுக்காக பார்க்கற எவ்வளோ ஆழம்னு உள்ள போனான். எங்க போவான்? அதான் கரைஞ்சிட்டான். அப்ப அவனுக்கு புரிஞ்சது. அப்ப தன்னிலேயே அவன் எல்லா விஷயமும் புரிஞ்சிச்சு. அதுதான் முன்னிலை படற்கை பொருள்களை ஒன்றாக கருதி வந்த கருத்து மாறி போய் நான் என்ற தன்மை உணர்வின் உண்மை எதுவோ அதுவே கடவுளின் சத்திய சொரூபமாகும் என்று நமக்கு புரியுது. அப்போ சத்திய சொரூபமான அந்த கடவுளுடைய சத்திய சொரூபம் எதுன்னா தான் என்ற உண்மை சொரூபம். திரஷ்டு சொரூபே அவஸ்தானம் பதஞ்சலி சொல்றது. எல்லா விஷயமும் போயிடுச்சு விருத்திகள் எல்லாம். அப்படின்னா நீயா உட்கார்ந்தேன்னா நீ யாரை பார்த்தேன்னா நானா இருக்கிறத பார்ப்பேன். நான் பேசவும் மாட்டேன், ஒன்றும் மாட்டேன். நான் இருக்கிறது எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அது இருக்கக்கூடியது ஒரு ஆனந்தம். இந்த சத்துங்கிறது இருப்பு, இருப்பு நிலைன்றது. இருப்புன்னா தெரியுதா? இருப்பு நிலை, எக்ஸிஸ்டன்ஸ், அழியாது. இன்னைக்கு இருந்துச்சு, நாளைக்கு போயிடும், அப்புறம் திரும்ப வரும், அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இல்லாததுக்கு பேரு தான் என்னது? சத், சத்தியம். சத்துல இருந்துதான் சத்தியம். இயம்னா அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. எப்பவுமே இந்த சத்து இருக்கு. எப்பவுமே நேற்று இல்லாம இருந்து இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு கொஞ்ச நாள் போயிட்டு திரும்பி வரும், அப்படிலாம் கிடையாது. சத்துன்னா எப்பவுமே இருக்கும். அசத்துன்னா அசத்து பார்த்தேன், அது இருந்துச்சு, இப்ப காணும், அப்ப திரும்பி வரும் அப்படின்றதும் கூட. அசத்துன்னா எப்பவுமே இல்லை, எப்பவுமே இல்லை. அப்ப நான் பார்த்தேன், நீ பார்த்தது தப்பு, அது எப்பவுமே இல்லை. இதை தெளிவா ஸ்ரீகிருஷ்ணன் நமக்கு சொல்றார். அர்ஜுனனுக்கு இதை சொன்னார். இது சொன்னனாலதான் அர்ஜுனனுக்கு என்னாச்சு? பயங்கரமான தெளிவு வந்துச்சுன்னு நினைப்போம். இல்லை, ஜாஸ்தி குழப்பம் ஆச்சு. ஏன்னா அதை இப்ப நம்ம சொன்னோம்னா நம்ம குழப்பம் ஆயிடக்கூடாது. அதுக்கு அது அவருக்கு வந்த குழப்பம் நமக்கு வரக்கூடாது. அவர் என்ன சொன்னார் பகவத்கீதையில? நான் அசத் நாசத்தோ விஜயத்தே பாவக, நான் பாவ நான் அபாவ, நான் பாவோ விஜயத்தே சதக. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க உட்காந்து தியானம் பண்ணி பாருங்களேன், உங்களுடைய சொருபம் உங்க கண்ணுனால நிற்கும். அபாவம் பாவம், அசத்து சத்து, இந்த ரெண்டு. பாவம்னா பாவனை, அந்த இருக்கிற இடம் இருப்பு. அந்த இருப்பை எப்பவுமே இல்லாம பண்ண முடியாது. ஆனா அந்த இருப்பு டம்மியா இருந்தால் நல்லா இருக்காது. அது பேரறியாம
அதனால அதோட சேர்த்து என்ன சொல்றாங்க, சத்துக்கு என்ன இருக்கும்னா சித்து இருக்கும். சித்துன்னா என்னது? அறிவு. இது நாலேஜ். எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறது இருப்பு, நாலேஜ் சித்து. ஆமா, நாலேஜ் இருந்து என்ன பண்ணுறது? ஒரு சந்தோஷமும் இல்லை. உலக விஷயங்கள் எவ்வளோ சந்தோஷம் இருக்கு, எவ்வளோ சுகம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். அது திருஷ்யம். அது ஒரு பொருளை சார்ந்த சுகம், ஒரு பொருளை சார்ந்து அனுபவிக்கின்ற ஒரு இன்பம், மகிழ்ச்சி. இது அப்படி இல்லை. தன்னையே சார்ந்து தானாகவே இருந்து இருக்கின்ற போல ஆனந்தம் இருக்காதா? அதுதான் பக்கானந்தம், பேரானந்தம்னு. அதனால அங்கே சத்து சித்து ஆனந்தமாகவும் இருக்குது. அது லிமிட் கிடையாதுங்கிறதுனால அப்சல்யூட். எக்ஸிஸ்டன்ஸ், நாலேஜ், பிளீஸ், அப்சல்யூட், முழுமையா. இதுக்கு ஏதாவது லிமிட் மீறலாம் பண்ணக்கூடாது. அதை சொன்னார். நீ அதே குரு இதைத்தான் சொல்லி தர்றார். நிறைய உபதேசம் பண்ணி பூஜை புனஸ்காரம் சேவையெல்லாம் பண்ண வச்சுட்டு குருவுக்கு நம்ம பாதை சேவை பண்ணுறோம், அவருக்கு தேவையானதை கொடுக்குறோம், தண்ணி வேணுமா இருந்தாங்கன்னு கருத்து அறிந்து அவருக்கு தேவையை அறிந்த ஒரு சிஷியர் வேலை செய்கின்ற பொழுது என்ன நடக்குது தெரியுமா? அவருடைய மனது அப்படியே இவர்கிட்ட ஒன்று சொல்லுவோம்ல, அங்கே இருக்கிறவன் நினைக்கிறது இங்கே நமக்கு கேட்டு நாமளும் அதே மாதிரி நினைக்கிறதுக்கு என்னன்னு சொல்லுவோம். அது மாதிரி குருவுக்கு நீங்கள் சேவை செய்தீங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அது டெலிபதியாக உங்கள்கிட்ட வந்துடுங்க. நீங்கள் தியானம் பண்ண வேண்டியது. அவர் உட்காந்து தியானம் பண்ணுவார், உங்களுக்கு அப்படியே ஓடும். அது நமக்கே தெரியாது. எப்படி நமக்கு இந்த விளக்கம் வந்துச்சு? நான் தெரியாமல் இருந்த இப்போ எனக்கு விளங்கிருச்சு. எப்படி அப்படின்னா, நீங்கள் செய்த நிஷ்காமிய கர்மம், பகவானுக்கு அந்த குருவுக்கு நீங்கள் செய்த சேவை, பிரணிபாரியன சேவையா பகவத்கீதையில். தத் யுத்தி, அந்த உண்மை பொருளை எப்படி அறியணும்னா பிரணிபாரியன சேவையா, பரிப்பிரஷ்னேன, கேள்விகளை கேட்டு தெரிஞ்சு அவர் சொல்றதை கவனிச்சுக்கோ, உனக்கு எல்லா அறிவும் ஞானமும் கைகூடிடும். அந்த மாதிரி சொல்லி சொல்லி அது அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, டேய் ரூமா எங்க, நீ என்கிட்ட பல கேள்வி கேட்குற, நீ யாருன்னு தெரியுமா? நீ தான் அது. ஆளுன்னு சொல்ல மாட்டார், அதுன்னு சொல்லுவார். பிரம்மம்னு சொல்ல மாட்டார், அதுன்னு சொல்லுவார். நீ அங்கேதான் இருக்க, நீ பிரிஞ்சிருக்கிற மாதிரி கண்டுட்டு இருக்கிற. அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விகாரங்களும் பிரவருத்தி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டு தள்ளி பாரு. நீ என்னவா இருப்ப? அதுவா இருப்ப. அதுக்கு பேர் தான் தத்துவம். இந்த படற்கையும் இந்த முன்னிலையும் எங்க கொண்டு போகுது? அசின்னா என்ன அர்த்தம்? இருப்பு. அசின்னா நான் ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருக்கிறேன், செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன்லாம் வேற. அந்த அசி வேற மாதிரி போயிடும். நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு சொல்ற. ஃபர்ஸ்ட் பர்சனை காட்டி தருது. அது துவங்கிறது அதுவா நீ இருக்கிறன்னு காட்டி தருது. அதை இங்க சொல்றாரு. தான் என்ற சோகம் பாவனை உறுதிப்படும். இந்த மாதிரி கண்டுபிடிச்சா. ஆனா ரமணர் இன்னொன்னு என்ன சொல்றாரு? அதுவே நான் அப்படின்னு இப்போ சொன்னார். சோகம் அப்படின்னு அதுவே நான் என்று தியானிப்பது கூட ஒரு வகையில சரியில்லை. என்னங்க இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் டமான்னு ஒரு ஆமா அதுவே நான் அப்படின்னா நீங்க இப்படி தியானிச்சா அங்க இன்னொரு பொருள் வருதா? அந்நிய பொருள் வந்துருச்சா? அனன்ய பாவனை பண்ண சொன்னா அந்நிய பாவனை பண்ணிட்டு இருக்கா. அதனால சொல்றாரு அனன்ய பாவனை ஆகாது. இதோட முன்னிலை படற்கை அந்த மாதிரி இடங்கள்ல கலப்புக்கே இடம் தரக்கூடாது. படற்கையோ முன்னிலையோ இடம் தரக்கூடாது, கலக்கக்கூடாது. நான் இருக்கிறேன், நான் இருக்கேன் அவ்வளவுதான் என்ற தன்னுடைய இருப்பு நிலையிலேயே அந்த உணர்விலேயே பிடிச்சு நிற்கணும். நம்ம இப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. திருவண்ணாமலையில ரமணர் போய் யாருக்கும் தெரியாம உக்காந்து எத்தனை மாசம் இருந்தாரோ அத்தனை மாசமும் அவர் எதை நினைச்சு கடைசியில் எப்படி ஞானம் பெற்றிருப்பாரு? இந்த அனன்ய பாவனையை வச்சுக்கொண்டு படற்கையும் முன்னிலையும் இல்லாம பண்ணி தான் என்கின்ற அந்த தன்மை இருக்கல, அந்த தன்மை உணர்விலேயே இருந்து விலகாம அதை பிடிச்சு நின்றுட்டு இருந்திருக்கார்.
எதிர்காலம் வரைக்கும்னா அந்த அறிவு பெறுகின்ற வரைக்கும். பெற்ற பின்பம் யார் எந்த கேள்வி போய் கேட்டாலும் அவர் எது வந்து பதில் சொல்லுவார்? சாமி எனக்கு ஒரு சந்தேகம், இது எப்படி நடக்கிறது சொல்லுங்க அப்படின்னா இவர் அடுத்த நிமிஷம் எப்படி பதில் சொல்லுவார் தெரியுமா? இல்லை சாமி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னால, சந்தேகம் யாருக்கு அப்படின்னு கேட்ப. எனக்குன்னா யாரு? உனக்கு சந்தேகம்னா நீ யாரு? புரியுதா? சந்தேகமே இல்லாத ஒரு ஆளு சந்தேகம் கேட்கிறப்ப தப்பானது. சந்தேகம் கேட்கறது யாரு? யாருக்கு சந்தேகம் வந்ததுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாரு, சந்தேகமா எல்லாம் போயிடும். நான் அவர் அதைத்தான் பண்ணியிருக்காரு. அங்க உட்காந்து திருவண்ணாமலையில் அந்த குகைக்கு போயிருக்கீங்களா? போனது இல்லையா? தயவுசெய்து போங்க. திருவண்ணாமலை போய்க்கு சாமி கும்பிடுங்களோ இல்லையோ, ரமணர் இருக்கின்ற அந்த படியில கீழே இறங்கி அவர் உட்காந்து இருந்த அந்த இடத்துல 10 நிமிஷம் உட்காந்துட்டுவாங்க. கும்முன்னு இருக்கும், கருங்க கட்டடம் தான் எல்லா பக்கமும். அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாங்க. அந்த இடத்துல தான் அவருக்கு இந்த தன்மை என்ற உணர்வு வந்திருக்கு. நான் யார் என்பது அவர் கண்டுபிடிக்கப்பட்டார். அதை வச்சுதான் இன்னைக்கு எங்க போனாலும் தன்னை மறக்காம நான் யாரு என்றதே இருக்கிறனால எல்லாருக்கும் அந்த நான் யார் என்ற உணர்வை தந்துட்டு இருக்காரு. அவருடைய நூல்களை நீங்க படிச்சீங்கன்னா இது தவிர வேற எதுவுமே இருக்காது. எப்படி நீங்க நான் இல்லாம மற்றவங்களுக்கு பூஜை பண்றீங்க? அதுல வந்து அனன்ய பாவம் இல்லையே, அந்நிய பாவம் தானே இருக்கு. அந்நியம் இல்லாதது ஒன்று செய்யுங்க. நான் மட்டும்தான் இருக்கணும், வேற அந்நியமா வரக்கூடாது. அதாவது ஆப்ஜெக்டிவ் இருக்கக்கூடாது. ஆப்ஜெக்ட் இல்லாம பாருங்க எல்லாத்தையும்னு சொல்ல வர்றாரு. ஆன்ம இருப்பை விட்டு கிளம்பி இந்த நம்ம என்ன இப்ப நடந்துட்டு இருக்க நமக்கு என்ன, நாம ஆன்மாவில் இருந்தவங்க அந்த இருப்பை விட்டு கிளம்பி ஜீவனா மாறி பகிர்முகப்பட்டு அது இதுன்னு பட்டு பூஜை புனஸ்காரம் கர்மம் என்று பிரவிற்த்தி கொண்டிருந்த இந்த ஜீவ முயற்சி கொஞ்சம் கொஞ்சமா பூஜை செய்து அகமுகப்பட்டு கடவுள் என்ற பெயரில் அந்நிய நாட்ட பிரவிற்த்திக்கு இடம் தந்தது. பூஜை புனஸ்காரம் பண்றது கூட அந்நிய நாட்டம்தான். அதற்கும் இடம் தராமல் தன்னையை மட்டும் நாட ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் பூஜை. அனைத்துக்கும் உத்தமமானது இதுதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதை எங்க கொண்டு வந்து முடிக்கிறார்? உத்தமம்னு ஒன்று சொல்லிட்டு தியானம் பண்றத அந்த தியானத்திலையும் உள்ள ஒன்று புகுந்து நீ தியானம் பண்ற பொருள் எதுவா இருக்கணும்? அந்நிய பொருளா இல்லாம அறிகின்ற பொருள் என்றும் அறிவானில் வேறாம் ஆனாக ஊனாக நான் என்னலாமோ. சசிவண்ண போதத்துல இந்த கல்வெளி நவனித மாதிரி சசிவண்ண போதம்னு ஒரு பாடம் இருக்கு. அறிகின்ற பொருள் என்றும் அறிவானில் வேறு. அறிவான் யாரு? நாம். அறிகின்ற பொருள் திருஷ்யம். அறிகின்ற பொருள் எப்பவுமே நான் இல்லைல்ல, அது அதோட வேறானது தானே. அதனால அறிகின்ற பொருள் என்பது எந்த டிகிரியில வரும்? அதாவது படற்கல்ல, என்ன சொல்றது தமிழ்ல, என்ன சொல்றது, கிளாஸ்ல ஐயாள் கூறினதுக்குன்னு சொல்றோம்ல, அவன், அது, அவனை, அவனால், அவனுக்கு வேற்றுமை உருவு இருக்க. அந்த வேற்றுமை உருவுல இது எத்தனாவது வேற்றுமை உருவு? திருஷ்யம். அறிகின்ற பொருள் உடைய ஷஷ்டி. ஷஷ்டி விபக்தி. சமஸ்கிருதத்தில் சொன்னா விபக்தி. அதை நம்ம எந்த பொருளை பார்க்கிறோமோ அதே சஷ்டி விபக்தி. அது நாம இருக்க முடியாது. இப்ப நீங்க அறிகின்ற பொருள் மாதிரி எதை சொல்றீங்களோ அது நீங்க இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். எதை சொல்லலாம்னு பாருங்க. முதல்ல உலகத்தை சொல்லுங்க. இது என் பொருள், இது என் வீடு, என்னுடையன்னு வந்துச்சா, அப்ப நான் இல்லாது. எங்க வீடு நானும் வேத, எங்க வீடு நானா இருக்கக்கூடாது. சப்போஸ் அவன் என்னுடைய வீட்டை அவன் ஒட்டி அதுதான் நான் அப்படின்னு நினைச்சான்னா வீடு இடிஞ்சா இவனாவான், இவன் இடிஞ்சிடும். ஏன்னா அதுல ஒட்டி இருந்தான். இப்படி என்னுடைய சரீரம் அப்படிங்கிறப்போ என்னுடையன்னு சொல்லிட்டல, அப்ப சரீரம் யாரு? நீ இல்லை. சரீரத்துக்கு கூட யாரோ இருக்கான்.
நான் டாக்டர்கிட்ட போனால் அதை தான் சொல்லுவோம், சஷ்டி விபத்தில் தான் பேசுவோம். நான் காய்ச்சலாக இருக்கேன், அது சரியா? அப்பா டாக்டர் அம்மா கரெக்டாக சொல்லிட்டாங்க. எனக்கு காய்ச்சல் அடிக்குது, எனக்கு தலைவலிக்குது, நான் தலைவலியா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. யாருக்கு தலைவலியா இருக்கீங்க அப்படிமா? அதனால உடம்புக்கு நோவுன்னா அது உடம்போட சேர்த்து நம்மளை சேர்த்துக்க கூடாது. அது மாதிரி நான் ரொம்ப கவலையா இருக்கேன் அப்படின்னா தப்பு. கவலைப்படுறது எது? மனசு. என் மனசு கவலைப்படுது அப்படின்னா உன் மனசு தான்டா கவலைப்படுது, நீ இல்லைல்ல. அப்ப விட்டு நம்ம காய்ச்சி வச்சு அப்படி நினைச்சு பாருங்களேன். ஆக அறிகின்ற பொருள் என்றும் அறிவானில் வேறு என்ற அந்த தத்துவத்தை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலையும் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க துண்டா நிற்பீங்க. அதுக்கு சம்பந்தமே இருக்காது. எந்த விதமான இடி தாங்கினாலும் கூட நாம தாங்கிட்டு இருப்போம். அப்ப நமக்கு எந்த கஷ்டமும் வராது. சனீஸ்வரன் 7 நாள் வர்றாருன்னா அவனுக்கு தான் கஷ்டம். ஏன்? நாம தான் நல்லா பலமா இருக்கோமே. வந்தா என்கிட்ட வரியா 7 வருஷம் கஷ்டப்பட போற. ஏன்? ஏன்னா வள்ளுவர் சொல்லியிருக்கார் என்னன்னு, அவர் கஷ்டம் கொடுக்கிறவரு, நாம கஷ்டம் அனுபவிக்கிறவங்க அப்படின்னு நினைச்சா கஷ்டம். கஷ்டம் கொடுக்கிறவர் வர்றப்போ அவருக்கே நம்ம கஷ்டம் கொடுக்கிறவரா மாறிட்டா யாருக்கு கஷ்டம்? அது வள்ளுவர் சொல்லியிருக்கார். எந்த திருக்குறள்ல? என்ன சாமி அடிக்கடி இப்படி ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருக்கார். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அப்ப நம்முடைய தீவிர காட்டுதாங்க, நம்முடைய அறிவை காட்டுதாங்க. கஷ்டம் என்பது இல்லவே இல்லை. நாம தனியான ஆளு. எவன்டா கஷ்டம் வந்து என்ன கஷ்டப்படுறது வா அப்படின்னு இவன் கஷ்டம் நம்மளை அழ வைக்கிறதுக்கு வாரான். நம்ம அழாம சிரிச்சோன்னு வைங்க, அவனுக்கு கஷ்டம். ஆனா எத்தனை முறை என்னென்னமோ பண்ணி பார்க்கறது அழவே மாட்டேங்கிறானு அப்படின்னு அவன் அழ ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா நாம அப்படி இவ்வளவு உறுதியா இருக்கோம். அதனால இன்னொரு திருக்குறள் அவர் சொன்னார், இடுக்கண். அதனால கஷ்டம் வந்தப்ப ஐயோ வலிக்கிறது, யாரும் சிரிக்கவும் செய்யுது, வலிக்கிறது அப்படின்னு ரெண்டும் இருக்கக்கூடாது. உண்மையை புரிஞ்சு கொண்டோம்னா அது தெரியாது. ரமணர் ஒரு நாள் வெயில் தாங்க முடியல, ஒரு அன்பர் கிரிவலம் போகணும். சாமி என்னால் கிரிவலம் வர முடியாது சாமின்னா. ஏன்னா காலெல்லாம் செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது, வெயில் பக்காவா இருக்குது, நடக்க முடியாது, கொடையும் இல்லை, என்னால் முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா. இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு ரமணர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொல்லியிருப்பாருங்கிறீங்க? அப்படிலாம் சொல்லல, இங்க பாடத்துக்கு இருக்கிற மாதிரி சொன்னாரு. சோகம் பாவனைன்னு சொன்னோம்ல, அதுதான் நான். அது மாதிரி சூரியன் இருக்கார்ல, அது சூரியோகம், சூரியனே நான் தான் அப்படின்னு பாவனை பண்ணி கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணுன்னா. அவர் உட்காந்து தியானம் பண்ணார். சூரியன் யாரு? அவன் என்னைய தகிப்பான், நானே அவன், இந்த சூரியனே நான் தான் அப்படின்னு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு முடிச்ச உடனே அவனுக்கு அந்த பாவனை ஸ்திரமாச்சு. சாமி போகலாமான்னார். நடந்து போனார். கால் வலிக்கல, ஒன்றும் செய்யல, தலை சுடல, ஒன்றும் சூடுங்கிறது தெரியல. அவர் பாட்டு போய் ஏன் சூரியனுக்கே சூடு வருமா? அப்போ சூரியனை எப்படி தியானம் பண்ணியிருக்காரு? ஆக நாங்க பிரம்மம்னு சொல்றதா இருந்தா இந்த திருஷத்துல எது எது நமக்கு கஷ்டம் கொடுக்கும்னு நம்ம சொல்றோமோ அது எல்லாமே நாம தானே. அது எப்படி நமக்கு கஷ்டம் கொடுக்கும்? அந்த அளவுக்கு நம்ம உறுதிப்படணும். அதுக்கு உறுதிப்பட்டு ஸ்திரமா நிக்கிறதுக்கு பேரு தான். அந்த மாதிரியான எண்ணம் நமக்கு உதயமாச்சுன்னா, அந்த மாதிரியான தன்மை நமக்கு வந்துருச்சுன்னா, அந்த தன்மைக்கு பேரு பிரக்ஞைன்னு சொல்றேன். பிரக்ஞைன்னா அந்த மாதிரி நான் ஆயிடுறேன். என் பிரக்ஞை அப்படி இருக்கு. அது நான் தான் அந்த பிரம்மம், நான் தான் அந்த ஆன்மா, நான் தான் இந்த பிரபஞ்சம் முழுதும் உள்ள ஆளு நான் தான். அப்படி இந்த பிரக்ஞை வந்துச்சுன்னா ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு ஸ்தித பிரக்ஞன். அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆமா, நான்ங்கிற உணர்வை தப்பான இடத்துல இப்ப வச்சிருக்கோம். ஈஸ்வரு, சுகுமாரு, சரவணு அப்படின்ற தப்பான எண்ணத்துல வச்சிருக்கோம். நான் அதல்ல.
சோகம் சக அகம் அப்படிங்கிற மாதிரியான பொய் உணர்வை வச்சோம்னா அந்த உணர்வு நமக்கு பாதிக்கவே பாதிக்காது. ஆனால் அது சொல்றது கடினம், சொல்றது நல்லா இருக்குது, ஆனால் செய்யறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் நஞ்சம், இந்த காலம் அந்த காலம் நல்லா ரொம்ப காலமாக நம்ம பந்தப்பட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம செய்யறதுன்னா ரொம்ப முயற்சி, தடைகள் இல்லாமல் எந்த பெரிய காரியங்களும் நடந்தது கிடையாது. தடை வரும், ஒவ்வொரு முறையும் மறந்தும் போகும், அதுதான் நமக்கு பெரிய தடை. மறக்கிறது தான் நம்முடைய தடை. அதை மறக்காம நம்ம ஞாபகம் வச்சு கொண்டு செய்யணும். எதுனாலும் மறங்க, எதை மறக்கக்கூடாது. மறந்தனாலதான் பிறவி வந்துச்சு, மறக்காம இருந்த பிறவி வந்திருக்காது. இப்ப வந்த பின்ன அவங்க சொன்னாங்க நீ தாண்டா அதுன்னு, அதை மறக்காம இப்ப இருக்கணும். அப்படி பண்ணிட்டோம்னா இது முடிஞ்சுது. இத சொன்னாது அகந்தை அற்ற நிலையில் உணரப்படுவது அனன்ய பாவம். இதை புரிஞ்சுக்கணும். அடுத்த வகுப்புல இந்த அனன்ய பாவத்தை பற்றி 9வது சொல்லம் படிக்கிறப்போ இதை விட இன்னொரு ஜாஸ்தி இன்னொரு விஷயம் சொல்ல போற. சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு பிறகு ஒரு டிகிரியும் கிடையாது. ஆனால் இப்போ சொல்லுவோம் அதை விட ஜாஸ்தியான ஒன்று, அது கைவர பெறணும். அப்போதான் நம்ம சித்தி அடைவோம். முடிப்போமா? சகனாவத்து சொல்லுவோம். ஓம் சகனாவவது சகனோ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.